வணக்கம். ஸ்வாய் எல்லா சிவரூபங்களிலும் மிக உயர்ந்த ரூபம் அப்படின்னா பிச்சாடனார் ரூபத்தை உறுதியாக சொல்லலாம். எல்லா சிவரூபமே கொடுப்பதில், அளிப்பதில், அளிப்பதில், பெறுவதில், அள்ளி கொடுப்பதில் அற்புதமாக தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா சிவரூபங்களும் நம்ம பார்த்திருப்போம். ஆனால் இந்த பிச்சாடனார் ரூபம் என்பது பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடியது, பெற்றுக்கொண்டதை பேணி காக்கக்கூடிய ரூபம். உதாரணமாக நாம் ஒரு திருமண விழாவுக்கு, கோவிலுக்கு, ஒரு எந்த இடத்துக்கு நம்ம போனாலுமே நல்ல நிறைய ஜுவல்ஸ் போட்டு போயிருப்போம். ஃபோனு, ஹேண்ட்பேக்கு, இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிருப்போம். விலை உயர்ந்த பொருள்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்முடைய கவனம் அனைத்திலும் எல்லா பக்கம் நம்ம கவனம் எல்லா பக்கம் இருந்தாலும் கூட நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்கள் மீதும் இருக்கும். ஃபோனு பத்திரமா இருக்கா, நாம் போட்டிருக்கிற நகை நட்டெல்லாம் பத்திரமா இருக்கா, ஹேண்ட்பேக்கு கரெக்டாக இருக்கா, ஜிப்பு லாக்காக இருக்கா, ஓப்பனாக இருக்கா, இப்படி நம்ம தொட்டு தொட்டு பார்த்துக்குவோம் இல்லையா? அப்போது நம்முடைய கவனமானது எங்கே இருக்குது? நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளின் மீது இருக்குது, அந்த பற்றுதல் மீது இருக்கும். இன்ப துன்பத்தின் மீது சலனம் ஏற்பட்டு, சஞ்சலம் ஏற்பட்டு, அதன் மீது தொடர்ச்சியாக நம்முடைய கவனத்தை சிதவிட்டு கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் என்னுடையது என்று நினைக்காமல் எம்பெருமானுடையது அப்படி என்று நாம் நினைத்து கொண்டோமே ஆனால் பிச்சாடனார் செல்வத்துக்கு அதிபதி. அவர் கொடுப்பார். அவர் நம்மை எல்லாம் பேணி பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தெரியுமா? அவர்தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லா சிவாலய வழிபாட்டிலையும் அவர் உலா வருவார். எங்கே நீங்கள் போனாலும் பிச்சாடனாரை மனசுக்குள்ளே நினைச்சு ஆத்மார்த்தமாக அவரை வழிபட்டு பாருங்களேன். செல்வத்தை எல்லாம் வாரி கொடுக்கக்கூடியவர். தன்னுடைய செல்வத்தை, எது உன்னுடையது, எது என்னுடையது, அனைத்தும் அவருடையதே. அவருக்கு சொந்தமானதைத்தான் நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம். உன்னுடையது தான், நீ பத்திரமா வச்சிருன்னு நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டா, சொன்னாலும் சொல்லலைனாலும் அவர் தான் பாதுகாப்பாக வச்சிருக்காரு நம்மளை. அந்த பாதுகாப்பு உணர்வானது இன்னும் மேம்படும். பிச்சாடனாரை கும்பிட கும்பிட நமக்கு செல்வமானது இறைவன் மூலமாக அருளக்கூடிய நிலையில் அற்புதமாக நாளும் பொழுதும் நிச்சயமாக ஒவ்வொருவருக்குமே கிடைக்கும். ஒவ்வொரு சிவரூபமுமே ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு உணர்த்திட்டு தான் இருக்கு. நாம் எல்லாருமே எல்லாத்துக்கும் நல்லதை தான் நினைப்போம். ஆனால் அவரவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து தான் அர்த்தமானது மாறுபடும். நாம் யாருக்கும் விளக்கம் கொடுக்க இயலாது. விளக்கம் கொடுக்காத இயலாத சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனுக்ஷணமும். நாம் ஒருவருக்கு நன்மையை சொல்ல போக, அவர்கள் அதை தீமையாக புரிந்து கொள்ள, இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து போக இது தேவையா என்று தோணும். அதனால் எது உன்னுடையதோ அதை நீ பத்திரமாக வைத்துக்கொள், எது என்னுடையதோ அதுவும் உன்னுடையதை நீ பத்திரமாக வைத்துக்கொள் என்று எம்பெருமானிடம் நாம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. ஸ்வாய் நம.